சந்தியாராகம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரமோவில் கோர்ட்டில் வந்து தனா கிட்ட நீதிபதி, உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வாழ சம்மதம் இல்லையா, நீங்கள் அவரை விட்டு பிரிய போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு அவரை விட்டு பிரியறதுல சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தனா வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கதிரை கூப்பிடுறாங்க. கதிர்கிட்ட, நீ என்னப்பா சொல்கிற, உனக்கு இந்த பொண்ணோட வாழ விருப்பமா இல்லையா அப்படின்னோடனே, நான் என்றைக்கும் இந்த பொண்ணோட வாழ தான் ஆசைப்பட்றேன், ஆனால் விட்டு நான் என்றைக்குமே பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இதை கேட்ட நீதிபதி, இந்த கேஸை இன்னும் 3 மாதத்துக்கு நான் ஒத்தி வைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் பிரிய சம்மதம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னொருத்தர் பிரிய சம்மதம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் 3 மாதம் கழித்து திரும்ப இந்த கேஸை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கோர்ட்டை விட்டு வெளியில் வந்த கதிர்கிட்ட ரகுராம் வந்து ரொம்ப கோபமாக அதிரடியாக, இங்கே பாருடா, என் பொண்ணை விட்டு நீ பிரிவை பாரு, தானாகவே உன்னை நான் பிரித்து காட்டுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சவால் மாதிரி விடும்போது, கதிர் வந்து, உங்கள் பொண்ணு என்னை முழு மனசோட ஏற்றுக்கிட்டு என்ன தான் விரும்புகிறா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் இன்னும் கொஞ்ச நாள்லேயே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருன்னு கதிர் வந்து ரகுராம்கிட்ட சவால் விடுறாங்க. ரகுராமா, அது என்றைக்குமே நடக்காது, என் பொண்ணு தானா என் பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டா, நீ அவளை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற நினப்பை வந்து இதோட கைவிட்டுரு, அதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. மாயா வந்து கதிரை கூப்பிட்டுட்டு, வேணாம் கதிர், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. தனாவை வந்து ரகுராம் ஒட்டுமொத்த குடும்பமும் கூப்பிட்டு போகிறாங்க. மாயா கதிர்கிட்ட, என்னடா திடீர்னு இவ்வளோ ஆவேசமாக பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னோடனே, இல்லை இது வரைக்கும் தனா என்னை விரும்பலை அப்படின்னு நினச்சேன், ஆனால் எப்போ அவள் வந்து என்கிட்ட வந்து காதலை சொன்னாலோ அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அவளை நான் கைவிட மாட்டேன், இதை இனிமேலும் சும்மா விடக்கூடாது மாயா, இனிமேல் மாமாவுக்கு நம்ம தான் புரிய வச்சாகணும், தனா வாழ்க்கை இல்லைன்னா வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து சொன்னோன்னே, மாயா வந்து, உனக்கு நான் என்றைக்குமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.